நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலையாவின் பலான படங்கள், பாலையாவின் பார்க்காத படங்கள் பார்க்க போறோம். வாங்க பாப்போம். மேகா தானே இது? என்னவா பண்றீங்க? இல்லையா பாலையா பண்ண வேலையா? கிளாமர் அப்பீல், சேம் அப்பீல். ஒன்னையும் விட்டு வைக்கலையா அந்த குரங்கு? ஃபர்ஸ்ட் நைட்டா? அவர் எங்க பால் குடிக்கிறதுக்குலாம் டைம் இருக்கும்? என்ன படக்குன்னு பாஞ்சிட்டாரு? கட்டில உடஞ்சிருச்சா? இன்னும் இவ்வளவு வெறி கொண்ட வேங்கையா இருக்காரு. నా గదిలో మైసూరు టేక్ మంచం ఉంది కానీ దాన్ని తీసుకెళ్ళండి. ఆ గదిలో வேற கட்டில் வாங்க போறாங்க போல இருக்கு. இன்னொரு புது கட்டிலா? அடுத்தது இன்னும் முடிஞ்சிருச்சு. வேலையா வச்சிருக்காரு அவருக்கு. ఈ మంచం కొట్టారా? ఈ రాత్రికి పడక గచ్చు మీద ఏర్పాటు చేశా. தலையிலே படுக்க சொல்றாங்க போல இருக்கு. இன்னும் தலையை உடைச்சிட்டாரு. ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலங்கிறதுக்காக கட்டில கொண்டா கோவத்தை காட்டுறது. 8 வருஷமா இந்த விளையாட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல எப்படி பார்த்திருப்பாங்க? மஜா படம் செம்மையா இருந்துச்சு. அதுல பாருங்க, நைட்டு ஃபுல்லா ஆடு ஒர்க் பண்ணி தரைய பேத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. முதல் குத்துல நான் வெளியே வந்தேன். ஆட்டோ தான் குத்திக்கிட்டு நீங்க. பாலையா இருக்கார்ல, படத்துல மட்டும் தான் இப்படின்னு நினைச்சா ஸ்டேஜ்லயும் சரி இல்ல பப்ளிக்ல எங்கேயாவது வந்தாலும் சரி ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ சாமி, வேற இங்க வருங்க, தண்ணி குடிக்கிறதுல ஒரு புது விதமான வித்தை போடு. இங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கை தட்டி அலப்பறம் பண்றாங்க. இவரு பாலையா பக்கத்துல பாடி கார்டா ஒரு 10 பேரை வச்சிருக்காருங்க. அவங்க ஃபுல் டைம் ஒர்க்கா என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பிச்சார்ல எதுக்கே கத்துறீங்க? ஏன்னா கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? கத்துறோம் வாயில ரெண்டு போட்டு போடு, 2 அடி. எதுக்குங்க தள்ளி விட்டாரு? ஏதோ சிரிச்சு சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அந்த பிள்ளைய தள்ளி விடுறாரு, கீழே விழுந்ததுன்னா என்ன ஆயிருக்குங்க? ஏங்க, எனக்கு அவர் மேல கூட கோவம் இல்லைங்க. அவர் என்ன பண்ணாலும் கீழே கை தட்டுறாங்க பாருங்க, மாசுன்னு நினைச்சு. அவங்க நினைச்சா அந்த பரிதாபமா இருக்கு. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். ஸ்டேஜிலே கையோ என்னது இது? ஏன் இப்படி அவன் அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற? தூங்கிட்டு இருக்க குழந்தைங்க எழுப்புறீங்க. அவன் பெரியவனா போய் ஏதாவது பண்ணிட போறவங்க பாத்துங்க. இன்னொரு வாட்டி எழுப்புன கீழே குதிச்சு செத்துருவேன். అందరూ గమ్ము, అందరేమో గమ్ గమ్. இதுக்கு கம் கேக்குறாரு. రక్తం ఇది என்ன சொல்றாருன்னு புரியல. மிசையா? ஒட்டு மிசை அப்பனா? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புளிதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க. போக தப்பி. எனக்கு என்ன டவுட்னா, இப்படி ஒட்டு மிசையை கம்மு போட்டு ஒட்டிட்டு ஊரு ஃபுல்லா திரியுறீங்களே, அது ஒரு மாதிரி நமனமன் இருக்காது? என்னத்தையாவது பண்றது. சான்ஸே இல்ல சார். நீங்க பாலையா காரு 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டாலும் அந்த மைக்க தூக்கி போறது நிப்பாட மாட்டாரு. ஐயோ பா, எஃப்ஐடிசி இப்பதான் காட்டுறான். எங்க பார்த்து குத்துறாரு பாத்தீங்களா? ஒரு பெரிய மனுஷன் பாக்குற வேலையாது. ஹாஸ்பிட்டல் செலவையும் அந்த ஃபைட்டருக்கு அவரே ஏத்துப்பாரு போல. அசைப்படாது என்ன? அசையாம தான் கிடக்கு போ. ஐயோ, கீழே விழுவ போறாருங்க. சரி சரி, நல்லா பிடிங்க, மேல தூக்குங்க, மேல தூக்குங்க. வில்ல வந்துட்டாப்லையா? கீழே விட்டாருங்க.
அவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லி முடிஞ்சது. வாயிலா இன்னும் மறுபடியும் எடுத்துட்டு வராரு. யார் சாமி நீனு? இதே மாதிரி விஜய் நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இந்த மாதிரி நடக்கும். ஆனா ஒரு லாஜிக், அதுலயாவது மண்டையில அடிபட்ட மாதிரி ஏதோ ஒரு லாஜிக். அந்த பள்ளத்துல நீ குணம் நினைச்சா தூக்கிட்டு வந்தோம். உனக்கு உயிர் இருக்குதே எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்க போகாத கோயில்ல பார்க்காத வைத்தியம் இல்ல. இவனுக்கு நினைவு மட்டும் திரும்பவே இல்லடா. இவர் என்னங்க அவர் பாட்டுக்கு ஜாலியா என்னமோ பிக்னிக் போயிட்டு வந்தது மாதிரி எரிஞ்சு வராரு. உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் ரயில் தண்டவாளத்துல ட்ரெயின் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். சரி, எதுக்காக? ட்ரெயின் வருது, இவனு ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் வந்து இடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது. இதே கதையை இன்னொரு மாதிரி சொல்ற கேளுங்க. சொல்லுங்க. ரயில் தண்டவாளத்துல இன்னொருத்தன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக? பின்னாடி ட்ரெயின் வருது, இவனு ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் அவனை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கதையில ட்ரெயின் யாருன்னு தெரியுதா? யாரு? நான் தான். ஐயோ ஐயோ. ஒருத்தன் எனக்கு எதிரா வந்தா அவனுக்கு தான் ரிஸ்க். நான் ஒருத்தனுக்கு எதிரா போனா அதுவும் அவனுக்கு தான் ரிஸ்க். தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். வாழ்த்துக்கள். இதெல்லாம் வடக்குன்னு பார்த்தா என்ன ஆகுது? படக்குன்னு இதையும் ஒரு காப்பி அடிச்சு அப்படியே ரீல்ஸா பண்ணிடுவாங்க. குழந்தைய இதுக்கு ட்ரெயின் ரிட்டர்ன் போகுது லப்பர் பந்து மாதிரி. குழந்தைய காப்பாத்துறதுக்கு ட்ரெயினை வச்சுட்டாரா? என்னையாது எம்எல்ஏக்கே விளங்க மாட்டி கூட்டிட்டு வரீங்க? சாமி சாரோட சட்டையை புடிச்சிட்டார் சார். விட்டா வேற எதையாவது புடிச்சிட்டு வரணும் தான் நாங்க புடிச்சிட்டு வந்தோம். இந்த கரும்பு பிடிச்ச டைலாக்லாம் அவரை கலாய்க்கணுங்கிறதுக்காக எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்க. யாரா நீ நடு ரோட்ல போலீஸ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? டிடி கோதண்டபாணி. நீ டிடி கோதண்டபாணி இல்ல, சாமி படம் கோதண்டபாணி. இவனை அரெஸ்ட் பண்ண சொல்ல நீ யாரு? அருண் கேட்டாரு. குமாரசாமி, கோபாலசாமி, சுப்பிரமணிய சாமி, சீதாராம சாமி, நாராயணசாமின்னு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் 5 பேர் பிறந்து இறந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் 6வது பிறந்த நான் சாகரவனா இருக்க கூடாது, நியாய அநியாயத்தை தட்டி கேட்கறவனா இருக்கணும். எங்க அப்பா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? லட்சுமி நரசிம்ம சுவாமி. லட்சுமி நரசிம்ம சுவாமி. ஆல உள்ள சாமி. யோ வாங்கயா. லட்சுமி நரசிம்ம சாமி. சாமியே இதை எப்படி சொன்னாலும் சுமாரா தான் இருக்கு சாமி. சீன் போட்டா நான் பயப்படணுமா? சில பேர் அடிச்சா எக்ஸ்ரேல தெரியும், இன்னும் சில பேர் அடிச்சா ஸ்கேனிங்ல தான் தெரியும். அதே நான் அடிச்சேன்னா வரலாறுக்கே தெரியும்டா. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. மாசுக்கும் தமாசுக்கும் வித்தியாசம் தெரியாம இவர் பண்றதெல்லாம் இருக்கே. நான் ஒருத்தனுக்கு புள்ளி வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேனா? கோலம் போட்டுருவீங்களா? வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே. பேயா இருந்தாலும் சரி, காவலுக்கு நாயா இருந்தாலும் சரி, என் கண்ட்ரோலுக்கு வந்தாகணும். யாராவது சண்டை போறதுக்கு முன்னாடி பஞ்சு டைலாக் பேசுவாங்களா? அதாவது நான்லாம் சண்டை போட்டேன்னு வச்சுங்க, பேசுனதே திரும்ப திரும்ப பேசுவேன். அம்மா பாபாய் போட்டு இங்க பார்த்தாலும் பறக்குறாருங்க. எப்படி ட்ரெயின் போ வெடிச்சிட்டு போ. இங்க பாருங்க மறுபடியும் தவி ஏறுறாரு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ட்ரெயின் மேல ஏறணும், அவ்வளவுதானே. அதுதான் முன்னாடியே நீங்க வண்டியில ஏறிட்டீங்களா, அதுக்கப்புறம் அந்த பக்கம் உளுந்து இந்த பைக்கை வெடிக்க வச்சு ஃபைனலா வேற இந்த கக்கூஸ் வாலியில கரப்பாம்பூச்சி ஏறி வர்ற மாதிரி அதுக்கு அடியில பிடிச்சி ஏறி வர்றது. எங்க சொல்றாப்ல? என்னடா டென்ஷன் பண்ற? ஐய என்னங்க நடக்குதுங்க? அவன் சும்மா விட்டாலும் செத்துருவாங்க, அவனே என்ன சொல்றீங்க? செவனேன்னு கீழே விழுந்தாலும் செதறிடுவானே அவன். நான் விட்டுனானே, நான் எவ்வளவு காசு வேணா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து தரேன்னா. என்னது
ஐயோ சாமி, எனக்கு வேற ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க. இதுக்கப்புறம் நான் வேற எடிட் வேற பண்ணணுங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்து. அதான் என்ன பொழப்பு தான் இது. 4 பன்னிக்குட்டி வாங்கி தாயா, பேச்சு காசை பறிச்சு தரேன். இவங்க கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாட கட்டணும்டா, பாடுறா. பாலையா வீடியோ இன்னும் 2 வீடியோ சேர்த்து பண்ணன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் பல்சு குறைஞ்சிரும். என்ன பண்ணி பண்ண முடியாது நம்மளால. கை காலெல்லாம் ஆட்டம் குத்துரும். அவ்வளவுதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. எங்க இந்தியா புடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் வீடியோ போடுறதே இல்லை. எனக்கு இந்த லோ சுகர் வேற இருக்கு. 4 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு தான் எடிட்டிங்லாம் பண்ணணும். லோ சுகர் வேற. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணலன்னா உங்களுக்கு நகை சுத்தி வந்துரும்னு சொல்லிட்டு நாகாத்தம்மா கோயில்ல வேண்டுதல் வச்சிருக்கேன். அதனால கண்டிப்பா லைக் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.